தேடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்போது சுவாரஸ்யம் மிகுந்த அற்புத சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன். ஒரு பாடல் முழுக்க ஹம்மிங்கிலேயே அசத்திய நடிகர் திலகத்தின் அற்புத முகபாவம். சிவாஜியின் கொழுகளு கண்ணம் கில்ல ஆவல் கொண்ட பிரபலம். வாருங்கள், சுவாரஸ்யம் ததும்பும் அந்த திரைப்படத்திற்குள் செல்வோம். 1961 வருடத்திய இரண்டாவது சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய திரைப்பட விருதை பெற்று வெள்ளி விழா கொண்டாடிய பீம்சிங் அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்த படம் பாவ மன்னிப்பு. ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் வெவ்வேறு மத பின்னணியில் வளர்வதை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட பாவ மன்னிப்பு படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனது. நடிகர் திலகத்திற்கு சொந்தமான சாந்தி திரையரங்கில் வெளிவந்த சிவாஜியின் முதல் படமும் பாவ மன்னிப்பு தான். இந்துவாக பிறந்து முஸ்லிமாக வளர்ந்து கிறிஸ்துவ பெண்ணால் காதலிக்கப்படும் ராமுவுக்குள் ரஹீமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிக்க மத நல்லிணக்கத்தை போற்றிய படம் பாவ மன்னிப்பு. இயக்குனர் பீம்சிங்குடன் ஏவிஎம் நிறுவனம் இணைந்து தயாரித்த பாவ மன்னிப்பு படத்தை விளம்பரப்படுத்துவதற்காக ஜப்பானிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ராட்சத அளவிலான ஹைட்ரஜன் நிரப்பப்பட்ட பலூன் சாந்தி தியேட்டருக்கு மேலே ஏற்றப்பட்டது. பலூனின் முகப்பில் ஏவிஎம் என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டு பலூனின் வால்முனையில் பாவ மன்னிப்பு என்று படத்தின் தலைப்பு எழுதப்பட்டிருந்தது. சாந்தி தியேட்டரை கடந்து சென்ற அனைவரையும் கவரும் வகையில் பரபரப்பாக பேசப்பட்டது அந்த ராட்சத பலூன். மெல்லிசை மாமன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களின் 5 சிறந்த தமிழ் பாடல்களில் ஒன்றான அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி எனும் பாடல் அமைந்தது பாவ மன்னிப்பு திரைப்படத்தில்தான். பின்னணி பாடகி சுகமான குரலுக்கு சொந்தக்காரரான பி. சுசீலா அவர்களை தமிழ் திரைப்பாடல்களின் ராணியாக முடிசூட்டிய ஒரு புதிய இசைக்கட்டத்திற்கு களம் அமைத்து தந்தது பாவ மன்னிப்பு படம்தான். இந்த படத்தில் பி. சுசீலா அவர்கள் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களுடன் சேர்ந்து பாடிய பாடல்தான் பால் இருக்கும் பழம் இருக்கும் பசி இருக்காது பஞ்சனையில் காற்று வரும் தூக்கம் வராது எனும் பாடல். இந்த பாடலில் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் பாடினார் என்று சொல்லுவதை விட ஓஹோ என்ற 2 ஹம்மிங்கை மட்டுமே பாடல் முழுக்க கூறுவார். பாடலின் சூழல் பற்றி இப்போது பார்க்கலாம். தன் காதலை நாயகனிடம் எந்த தயக்கமும் இல்லாமல் சொல்ல வரும் நாயகி அதை அமைதியாக மறுப்பு ஏதும் கூறாது ஓஹோ என்று ஹம்மிங்கில் வெளிப்படுத்துவார் நாயகன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். கண் பார்த்து நெஞ்சு உணர்ந்து நேசம் மலரும் காதலை இந்த பாடலிலும் நடிகர் திலகத்தின் முக பாவனையிலும் நடிகை தேவிகா அவர்களின் கையல் விழியிலும் இன்றும் காணலாம். நடிகர் திலகம் தனது படர்ந்த முழு முகத்தின் கண்களின் ஊடே என்ற ஹம்மிங்கையும் ஆச்சரியத்தை வெளிப்படுத்தும் ஓஹோ என்ற வார்த்தையையும் வெளிப்படுத்தி பறவைகளுக்கு இரையிட்டபடி நடந்து வரும் ஒயிலான நளின நடையில் தியேட்டரே கைத்தட்டி ஆர்ப்பரிக்கும். இந்த பாடலில் ஒரு வரி சென்சாரால் நீக்கப்பட்டு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் மாற்றி எழுதிய சுவாரஸ்ய வரி பற்றியும் இப்போது பார்க்கலாம். நாயகி பாடுகிறார், காதலுக்கு ஜாதி இல்லை மதமும் இல்லையே, கண்கள் பேசும் வார்த்தையிலே பேதம் இல்லையே. சரி, வேதமெல்லாம் காதலையே மறுப்பதில்லையே, அது வேதம் சொல்லும் முனிவரையும் விடுவதில்லையே. இந்த வரிதான் சென்சாரால் மறுக்கப்பட்டது. ஆம், வேதமெல்லாம் காதலையும் மறுப்பதில்லையே, அது வேதம் சொல்லும் முனிவரையும் விடுவதில்லையே என்ற வரியை கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அது மேகம் செய்த உருவம் போல மறைவதில்லையே என்று மாற்றினார். சரி, நடிகர் திலகத்தின் கொழு கண்ணம் கில்ல விரும்பிய பிரபலம் பற்றி பார்க்கலாம். ஹிந்தி திரைப்பட உலகின் புகழின் உச்சத்தில் இருந்த பாடகியர்களான லதா மங்கேஷ்கர் அவர்தம் சகோதரியுமான ஆஷா போன்ஸ்லே இருவரும் மும்பையில் அரோரா எனும் திரையரங்கில் முதலாக பார்த்த தமிழ் திரைப்படம் பாவ மன்னிப்பு. மொழி புரியாமல் பார்த்தாலும் நடிகர் திலகத்தின் உணர்ச்சி ததும்பும் ஒவ்வொரு பாவனையிலும் வசன உச்சரிப்பிலும் பல இடங்களில் கண்ணீர் மல்க ரசித்தனர். கண் பார்த்து நெஞ்சு உணர்ந்து நேசம் மலரும் அந்த காதல் பாடலாம். பாடியிருக்கும் பழம் இருக்கும் பசி இருக்காது, பஞ்சனையில் காற்று வரும் தூக்கம் வராது,
பாடலை சகோதரிகள் பார்க்கின்றனர். கண்களாலேயே காவியம் படைக்கும் நாயகனாம் நடிகர் திலகத்தின் நடிப்பிலும் சுசிலா அம்மாவின் குரலிலும் லயித்து கைத்தட்டி ஆர்ப்பரித்து ரசிக்கின்றனர். இந்த ரஹீமை, இந்த சென்னை வாலாவை, இந்த நடிகர் திலகத்தை, இந்த சிவாஜியை உடன் பார்த்தே ஆக வேண்டும். அவரின் கொழுகொழு கன்னத்தை கிள்ள வேண்டுமென சகோதரிகளுக்குள் உற்சாகம் கரைபுரண்டு ஓடுகிறது. சென்னை போக்ரோட்டில் உள்ள நடிகர் திலகத்தின் அன்னை இல்லத்திற்கு வருகின்றனர் சகோதரிகள் லதா மங்கேஷ்கரும் ஆசா போன்ஸ்லேவும். கலைத்தாயின் தவப்புதல்வனின் எளிமை கண்டு ஆச்சரியம் கொண்டு, இந்த கண்களா பாடியிருக்கும் பலம் இருக்கும் பாடலில் அத்துணை கவித்துவத்தை நவரசத்தையும் காட்டியது என்று மேலும் ஆச்சரியப்பட்டு, மெட்ராஸில் எங்களுக்கு விசி கணேசன் எனும் சகோதரன் இருக்கிறார் என்று பெருமிதம் கொண்டு அவர்தம் வலக்கையில் ரக்ஷா பந்தன் எனும் ராக்கி கயிறு கட்டி ஆனந்த கூத்தாடினர். சரி ரசிக கண்மணிகளே, சுவாரஸ்யமாக இருந்தது தானே? பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து, லைக் இட்டு, ஷேர் செய்து, கமெண்ட் இடுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்ய திரைப்பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மதுரை முருகேசன், தஞ்சாவூர்.